வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மாடி தோட்டத்தை காட்டுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு மேலே அடிக்கிற மருந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம வந்து சமைக்கிற பொருளை வச்சு தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பூச்செல்லாம் வரும், அதெல்லாம் வந்து நமக்கு வராது. ரெண்டாவது வேர்லேருந்து ஒரு புழு மாதிரி ஒன்று வரும், ஒரு வண்டு மாதிரி வரும், அதெல்லாம் வந்து வராது. கொஞ்சம் நம்ம வேருக்கும் அந்த தண்ணி விட்டுட்டு மேலேயும் நம்ம வந்து அடிக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம செடிக்கு வந்து மேலே வந்து அந்த பூச்சி மருந்து மாதிரி அடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சே எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இஞ்சி வந்து ஒரு 100 கிராம், வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 100 கிராம், பூண்டு வந்து ஒரு 100 கிராம். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். பாருங்கள், காம்பெல்லாம் கிள்ளணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி தோலும் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே இப்படி போட்டுக்கோங்க. ரெண்டாவது, நல்ல பச்சை மிளகா தான் போடணும், நல்ல பூண்டு தான் போடணும், நல்ல இஞ்சி தான் போடணும் இல்லை. கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து முதல் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக, இன்னும் நைஸாக அரைக்கணும். இதில் வந்து நான் இந்த 1 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்படி நைஸாக அரைச்சிட்டேன். இதை நம்ம மேலே போய் ஒரு 3/4 பக்கெட் தண்ணி பிடிச்சி அதில் கலந்து வச்சிடணும். எவ்வளோ நேரம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 12 மணி நேரம், 24 மணி நேரம் வச்சிங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அந்த செடிக்கு வந்து உங்களுக்கு இது அந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அந்த வெள்ளை பூச்சி இருக்கும், அந்த மாதிரி தான் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ மேலே போய் நம்ம பக்கெட்டில் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம கலந்துடலாம். இந்த 3/4 பக்கெட் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா நம்ம கலக்கி இதுக்குள்ளே ஊற்றலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிற தொட்டு கை வச்சு ரொம்ப இது பண்ணாதீங்க, ஒரு மக்கு வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாய் காரம், இஞ்சியும் காரம், வெங்காயமும் காரம், பூண்டும் கொஞ்சம் காரமாக இருக்கும். இதை அப்படியே நம்ம இப்படி ஓரமாக எடுத்து அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும், மூடி கூட வைக்க தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே மேலே ஒரு மூடி போட்டு நம்ம இப்படியே ஓரமாக வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 24 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நம்ம வந்து செடிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்து அடிக்கலாம். பாருங்கள், முதல்ல வந்து நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடணும். இந்த மருந்து நம்ம அடிக்கிறதா இருந்தால் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே, அதாவது வெயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த மருந்தை வந்து நம்ம அடிச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முதல் செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிடணும். இந்த இலை மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிப்போம். கொஞ்சம் வந்து இந்த இலை மேலெல்லாம் நல்லா படுற மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம அந்த மருந்து அடிக்கும் போது அந்த தண்ணி மேலேயே அந்த மருந்து நிற்கும். இந்த வெள்ளைப்பூச்சி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போதே இந்த நடுப்புற வளர்ந்துருக்க தேவையில்லாத இந்த செடியெல்லாம் இப்படி பிடுங்கி போட்டுருங்க. அப்போ தான் அந்த செடிக்கு வந்து இதோட சத்து வந்து அந்த செடி இழுக்காமல் இருக்கும். இந்த ரோஸ் பாருங்கள், வருஷம் 30மே அழகாக பூத்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக. நம்ம அதுக்கு நடுப்புற பார்த்திங்கன்னா, இது பூத்து முடித்த உடனே இந்த மாதிரி நம்ம வந்து விடக்கூடாது. இப்படி விட்டோம் அப்படின்னா திருப்பி பூக்கிற பூ வந்து பூக்காது. நல்லா கட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி நான் கட் பண்ணி விட்ட இடத்துல தான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து வளர்ந்துருக்கு சூப்பராக. இந்த மாதிரி துளுத்தாலே அதுக்கப்புறம் பூ வச்சிரும். அப்புறம் இது பாருங்கள், செடி அவரை என்கிட்ட வந்து ஒரு நிறைய விதை இருக்குது. இப்போ தொட்டி இல்லாத தொட்டு போடாமல் இருக்கிறேன். நான் அடுத்து வந்து கேன் சொல்லி வச்சுருக்கேன், தண்ணி கேன் சொல்லி வச்சுருக்கேன். அது கிடச்சோன்னா அந்த விதையெல்லாம் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த பாருங்க அவரைக்காய் இது விதைக்காக விட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 150 கிராம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பூ வச்சுருக்கு. இது வந்து நல்லா அடுத்து ஒரு 10 நாளில் இந்த காய் வந்து காய்ச்சிரும். இது வந்து செடி அவரை. இது எப்பவுமே வந்து நம்மளுக்கு சீசன் அப்படின்னு கிடையாது. டிசம்பர்லேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த காய் வந்து நமக்கு இந்த அவரைக்காய் வந்து கிடைக்கும். ஒரு 10 தொட்டியில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ காய் கிடைக்கும். இது பாருங்கள், தானாக வளர்ந்த கத்திரி செடி தான். நான் வந்து விதையெல்லாம் போடல. பாருங்கள், இப்போ வந்து பூ விட்டு ஒரு 4 காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இது காய்க்கும்.
இந்த கத்திரி செடி வந்து எப்பவுமே பூ பூக்கிற நேரம் தான் பூச்சி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மருந்து வந்து நம்ம ஊற்றுவோம். பாருங்கள், இது கிருணி பழம். சும்மா கொஞ்சோண்டு விதை இருந்தது, அதை போட்டேன். அதில் தான் இது வளர்ந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு 10 நாளில் இது நல்லா பெருத்து பழுத்துரும். இப்போ நம்ம எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு அடுத்து மருந்து அடிக்கலாம். பாருங்கள், இந்த பூ எல்லாத்தையும் நான் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முகத்துக்கு போடுறதுக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த பூ, ஆரஞ்சு பழம் தோல், அப்புறம் வந்து ஒன்று பச்சரிசி மாவு, இல்லைன்னா நம்ம வந்து கடல மாவு. இந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இதனால் இதை சேர்த்து வச்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த செம்பருத்தி பாருங்கள் எப்படி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, பூத்து முடித்தோடனே அந்த களையை வந்து நம்ம கட் பண்ணி விட்டாலே எப்பவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணணும்னு சொன்னது இப்படி தான். இது வந்து பூத்து முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல துளிர் விடுது பாருங்கள். அப்போ அந்த இடத்த விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்து வந்து நல்லா செடி வந்து பூக்க ஆரம்பிக்கும். இந்த பழுத்து போன இந்த இலையெல்லாம் கூட நீங்கள் பறித்து போட்டுருங்க. வீட்டை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பூச்செடிகளும் நம்ம பராமரித்தோம். காய்கறி செடி, பூச்செடி எல்லாத்தையுமே நம்ம பராமரித்தோம்னா நிறைய வந்து காய்க்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இது மாதுளை செடி. இது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தடவை காய்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா பூ வந்து பூத்து எல்லாமே கீழே கொட்டிருச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, பெருங்காயத்தை நல்லா ஊற போட்டுருங்க. பெருங்காய பொடியோ இல்லை கட்டி பெருங்காயமோ ஏதோ ஒன்று நல்லா ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அது தண்ணி வந்து ஒரு 2 மக்கு அளவு நம்ம வந்து செடியோட வேருக்கு விட்டோம் அப்படின்னா அந்த பூக்கிற பூ வந்து கீழே கொட்டாமல் காய்க்கும். காய்க்கிற எல்லாமே, அதாவது பழமாகட்டும், அதுக்கப்புறம் காய்கறி ஆகட்டும், பூ கொட்டுது அப்படின்னாலே அதுக்கு நம்ம பெருங்காயத்தை கலக்கி ஊற்றுனா, வேருக்கு ஊற்றுனா நல்லா வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த தூதுவளை செடியை இப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இலை வந்து சத்து இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் அடிக்கடிக்கு கட் பண்ணி விடுவேன். இப்போ இந்த விதையெல்லாம் வளர்கிற தொட்டு கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்கேன். இந்த விதையை மறுபடியும் எடுத்து நல்லா காய வச்சு ஒரு தொட்டியில் போட்டிங்கன்னா இது வந்து நிறைய வந்துடும். இப்போ அந்த வேலையை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். ஒவ்வொன்றும் முடிச்சுட்டே வருவோம். அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா செடி இதில் வளர்ந்தது அப்படின்னா அந்த செடியோட சத்து ஃபுல்லாக மற்ற செடிக்கு போயிடும். அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா எடுத்துருங்க. பாருங்கள், இது இப்போ காஞ்சி போயிருக்கா. இதை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வளர ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த ரோஸ் பாருங்கள், நான் கட் பண்ணி விட்ட தொட்டு நல்லா வந்து பூத்துருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணி விட்டு இந்த செடியை வந்து நல்லா வந்து பராமரிக்கணும். பாருங்கள், எக்ஸ்ட்ரா செடி இருந்தால் இதை வந்து நீங்கள் எடுத்துருங்க. எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா வளரும். பாருங்கள், நேற்றுக்கு நம்ம வந்து இதை அரைச்சி வச்சு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எப்படி இந்த மாதிரி வந்து புளிச்சு இருக்கணும் இது. இப்போ இதை நம்ம கலக்கிட்டு இப்படி வடிகட்டிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிக்கங்க. இதை வந்து இதிலையே போட்டுக்கங்க. நம்ம திருப்பி வந்து வேணும்னா வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஊற்றிக்கலாம். இப்படி இந்த ஸ்ப்ரே பாட்டில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த 7up பாட்டிலு, அந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்ததுன்னா அதோட மூடியில் நல்லா ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை போட்டு ஒரு 2-3 குறைஞ்சது ஒரு 5 ஓட்டையாவது சின்ன ஓட்டையாக போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி நல்லா இந்த இலையிலெல்லாம் நல்லா அடித்து விடுங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் செடி. இது இப்போது 2 நாள் தான் ஆச்சு. நான் வந்து தொட்டிலேயே காய்க்கிறது வாங்கிட்டு வந்து வச்சு இதுக்கும் நம்ம வந்து இந்த காம்புலலாம் அடிங்க. அப்போ தான் அந்த வெள்ளையாக
மூஞ்சில ஒரு துணி கட்டிக்கங்க, இல்லைன்னா அந்த நெடி வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் மூஞ்சில ஒரு துணி கட்டிக்கங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா செடிக்கும் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பூச்செல்லாம் இருந்ததுன்னா அந்த இலையை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மருந்தை அடித்து உங்களுக்கு வந்து ஒரு 10 நாளில் செடி வந்து நல்லா துளுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் காய்க்கவும் ஆரம்பிக்கும். பூக்கிற செடியாக இருந்தால் பூக்கவும் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தண்ணி நல்லா ஊற்றிட்டு தான் அந்த இலையிலலாம் தண்ணி ஊற்றிட்டு தான் இந்த மருந்தை வந்து நம்ம ரெடி பண்ண இந்த இயற்கை உரமான மருந்தை அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த காரம் வந்து அந்த செடியில் சேராமல் நல்லா வந்து மேலோட்டமாக இருக்கிற பூச்சும் உள்ளே இருக்கிற பூச்சும் வந்து செத்துரும். நமக்கு வந்து செடி நல்லா வளரும். பாருங்கள், ரோஸ் செடியில் இந்த மாதிரி நீட்டாக இப்படி களை போக விடாதீங்க. விட்டீங்க அப்படின்னா அது பூக்கவே பூக்காது. அதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணி விடுறோமோ அந்த அளவுக்கு தான் இது வந்து வளரும். ரெண்டாவது, அந்த 7 இலை 8 இலை அப்படி அதிகமாக இருந்ததுன்னா அந்த செடி வந்து பூக்காது. அதனால் நல்லா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பூக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா செடிக்கும் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த தண்ணி வந்து வடிகட்டி ஊற்றியாச்சு. இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்து போட்டு வச்சுருந்த மீதி தண்ணி. இதில் இன்னும் நல்லா தண்ணி கலந்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை மக்கு, ஃபுல்லாக வேண்டாம், அரை மக்கு இப்படி இந்த செடிக்கு வேருக்கு ஊற்றிடுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த வேரில் உள்ள பூச்சும் நமக்கு வந்து இந்த செடியை வந்து அண்டாது. இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ஊற்ற வேணால், ஒரு அரை மக்கு தண்ணி இதை கலந்த தண்ணி ஊற்றுனா போதும். இதே மாதிரி நம்ம எல்லா செடிக்கும் இந்த தண்ணியை வந்து வேருக்கு ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.